இது படிக்கிற கூட்டம்லாம் ஒரு இடத்துல கூடுது, கையை கடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கூடுது. அதை சொன்னா கோச்சுக்கிறாங்க. என்னங்க நாங்க அணில் தானங்க, நாங்க காயை கடிச்சோம் கனியை கடிச்சோம், அப்போல்லாம் பேசாம இருந்தீங்க, கையை கடிச்சோன்னு கத்திரிலேங்கிறான். இங்க 2 போட்டி தான் என் உடன் பிறந்தவனே, 2 போட்டி தான். மாசு தூசெல்லாம் இங்க எல்லாம் அங்கிட்டு போய் பார்ப்பார். போப்பா எங்க ஊர்ல கரகாட்ட கறி வந்தா கூட தான் கூட்டமா போவாங்க. வெறித்தனமா இருப்பான். எங்க பின்னாடி வீரனை போட்டு வெறித்தனமா இருப்பான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்கத் தொடங்கினான். அவன் மாமனிதனாகிறான் என்கிறான் மார்க்ஸ். அப்படி என்றால் நீங்கள் யார்? மாமனிதர்கள். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. பெரிய கட்சி வாக்குக்கு காசு கொடுத்தாத்தான், ஓட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் போடுவான். யாரு? சொந்த கட்சியே. வெறித்தனமா இருப்பான். எங்க பின்னாடி வீரனை போட்டு வெறித்தனமா இருப்பான். இது படிக்கிற கூட்டம்லாம் ஒரு இடத்துல கூடுது, கையை கடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கூடுது. அதை சொன்னா கோச்சுக்கிறாங்க. என்னங்க நாங்க அணில் தானங்க, நாங்க காயை கடிச்சோம் கனியை கடிச்சோம், அப்போல்லாம் பேசாம இருந்தீங்க, கையை கடிச்சோன்னு கத்திரிலேங்கிறான். தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழிவான சிந்தனை. எப்படி சிந்தனை? இக்கரைக்கு அக்கறை பச்சை. புரியுதா? நம்ம தான் ஆளே இல்லையே, விட்டு போண்டி தானே. அவ்வளவு பெரிய ஆளா? இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட்டத்துல வைக்க மாட்டான் அவன். இங்க 2 போட்டி தான் என் உடன் பிறந்தவனே, 2 போட்டி தான். தனிச்சு நின்று எளிய விலைகளை நிறுத்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை வச்சு வென்று 3வது ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெரிய கட்சியாக வந்துவிட முடியும் என்றால் இந்த அங்கீகாரத்தை அரியணை ஏறுகிற அதிகாரமாக மாற்ற முடியுமா? முடியாதா? இங்க போட்டி, இதுதான் போட்டி. மாசு தூசெல்லாம் இங்க எல்லாம் அங்கிட்டு போய் பார்ப்பார். போப்பா எங்க ஊர்ல கரகாட்ட கறி வந்தா கூட தான் கூட்டமா போவாங்க. நானும் கூட தான் போயிருக்கேன். எங்க அண்ணன் எல்லாம் வந்து கடன் வாங்கியாவது அன்பளிப்பு குத்து நாளுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசினா எப்படி இருக்குது? எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி 3ஆம் தேதி திராவிடர்கள் நாங்கள் எண்ணுபவன் ஒருவன் கூட எனக்கு ஓட்டு போட வேண்டாம். தமிழர்கள் நாங்கள் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு வாக்குத்தாருங்க. முருகா, டேய் அப்பன் இங்க பாரா, டே உன் பேரன் உனக்காக தான் பேசிட்டு. முருகா, நீ உன் வேலோட வா, உன் பேரன் நான் உன் தமிழோடு வாரேன், இருவரும் திருச்செந்தூர்ல விளையாடுவோம்டா, எவன் வர்றான்னு பாப்போம்னே. சிம்மன் ஒரு பாலியல் குற்றவாளின்னு கூட்டம் போட்டான்னு இவன் எல்லாம் போய் கேட்குற எப்பப்ப படிப்பேன்? பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி, அரிக்கும் போதெல்லாம் மூளை அரிக்கும் போதெல்லாம் படிப்பேன். அண்ணே கொஞ்சம் வேலையா இருக்குண்ணே. என்கிட்ட சொல்றது காரணம் என்ன? உனக்கு ஒரு வேலை இல்லாத வெட்டிப்பேன் நீ தான், எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குன்னு சொல்ல வரான். இருகையையும் விரித்து நிற்கிறனே, இதைவிட பன்மடங்கு தூரம். திருப்புறம் குன்றத்தில் ஏற்படுகிற பிரச்சனையை, நிகழ்கிற பிரச்சனையை திட்டமிட்டு இவர்கள் உருவாக்கி நகர்த்துகிறார்கள். வாக்கை குறிவைத்து இவன் மதத்தை காப்பாற்ற நிற்பான், நம்ம மனிதத்தை காப்பாற்ற நிற்பான். அவன் பூமியை காப்பாற்ற வரமாட்டான், அந்த சமாதியில் வழிபட வேண்டும் என்று மோதிக்கொண்டிருப்பான். பக்கத்தில் 1/2 கிலோமீட்டர்ல மலையை வேரோட வெட்டி குவாரின்னு போய் கொண்டிருப்பான். இந்த இந்து எல்லாம் பிஜேபி தான் எங்களுக்கு பாதுகாப்பு, இங்கே குவிக்கிறான். இப்ப நம்ம பாடு இருக்க, பாவிகளா, இந்த சாராய கடையில கூடுற மாதிரி, திரையரங்குல கூடுற மாதிரி இவனை சரி பண்றது இருக்க பெரிய போ. ஏனென்றால் மதம் பெரிது என்று இவர்கள் நினைக்கிறார்கள். தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே. ஆனால் இந்த நாடு சுக்குச்சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிற. கட்சியில் நான், கட்சிக்காக நான், இங்கே நில்லு, கட்சியே நான், எங்கேயோ போய் நில்லு. இப்படி ஒவ்வொரு தளபதியும் தலைவன் நின்று அவன் வாக்ககத்தை வென்றால் நாட்டை வென்றோம். இதுதான் இங்கே தொகுதி வென்றும் நாடு. இந்த தேர்தலில் அன்பு பிள்ளைகள் களத்தில் நிற்கணும். இந்த பொதுக்குழுவின் நோக்கமே பிப்ரவரி 21 நடக்கிற மாநாடு தான். 26 தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டியது எவ்வளவு பெரிய முக்கிய முதன்மையானதோ அப்படிப்பட்ட ஒன்று பிப்ரவரி 21 நடக்கிற மாநாடு மாபெரும் வெற்றிகர மாநாடாக நடக்க வேண்டியது. அதனால்தான் ஐயா பாரதி செல்வன் குறிப்பிட்டது போல, நாம் தமிழர் கட்சி மாநாடு அல்லாது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. நீ எங்கேயும் இருக்கலாம். நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பேர் அல்ல, அது பெருமை மிக்க நாம் பிறந்த இனத்தின் அடையாளம். அதனால்தான் இது இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடும். இனி என்ன பண்ண? படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. இன்னையிலிருந்து போய் மாநாட்டுக்கு அண்ணன் அழைப்பை எழுதி என் கைப்பட 2-3 கடிதம் இருக்கு. அந்த கடிதங்களை வாங்கி சொந்தக்காரனை புறம் எடு. சினிமாவுக்கு தான் கூட்டம் கூடும் இல்ல, நல்ல சித்தாந்தத்திற்கும் கூடும். தாழ்த்தப்பட்ட எஸ்சி பட்டியல்ல பறையர் தேவேந்திரர் அவன் இந்த சாதியல்வை தொடக்க கிறிஸ்தவத்தை ஏற்றிருந்தானா பொது தொகுதியில தான் நிக்க முடியும், சிறப்பு தொகுதியில நிக்க முடியாது. எப்படி பாரு, அடக்குமுறை பாரு எப்படி கொடுக்குது பாரு. எந்த இழிவை தொடக்க அவன் போனானோ
அந்த இழிவை தொடக்க விட மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றது? பொது தொகுதியில நிறுத்துறான். வாடா நீ நில்றா அப்படின்னு. கற்றவன் தான் மற்றவனுக்கு வழிகாட்டணும். கற்றவன் விலகி நின்னா கயவன் நிரப்பிடுவான். வெற்றிடத்தை காட்டு நிரப்புங்கிற மாவோ. அப்ப கற்றவன் நிரப்பினா கயவன் நிரப்பிடுவான். அப்ப கொலகாரன் கொள்ளக்காரன் திருடன் வந்து நிரப்பிடுவான். நீ எவன் சொல்றான் அவன் சொல்றான், நீ உன் வாக்ககத்தில் வேலை செய்ய ஏதாவது இடையூறு இருக்கா? அப்ப சொல், எனக்கு தகவலையே கொடுக்கறது இல்லை அப்படின்னு. இதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப கட்சியில நீ இல்ல, கட்சியில என்ன நடக்குதுன்னு இல்லை. பொது அறிவிப்பு கொடுக்குது இங்க பொதுக்குழுன்னு. பொது அறிவிப்பு தெரியுது, ஜனவரி 3 மயிலாடுதுறையில கூட்டம்னு தெரியுது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு. அண்ணே வண்டி கிடைக்கல, கட்டிச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு கூட கால்நடையா கூட வா, இல்ல வாடகைக்கு மிதிவண்டி வாங்கி மிதிச்சுக்கிட்டாது வா, நீ வந்துரு, அண்ணே உனக்காக காத்திருப்பேன். அந்த பாய்ச்சல்ல அந்த பேரழிச்சியோடு தேர்தல் களத்துல